மாமா இந்த வீடியோ பார்த்தியா? ஆமாம் மச்சான், பார்த்தேன் மச்சான். எப்படி எடுத்திருப்பாங்க அப்பா அப்பா சமத்தோட? அதான் தெரியல எப்படி எடுத்துப்பான். எடுத்திருப்பான். இதை பாரு, அவனே வரான். டேய் தம்பி, இங்கே வா. சொல்லுங்க தம்பி, அந்த ஃபோட்டோ எப்படி எடுத்த? ஓ அதுவா, அது பெரிய கதை. அந்த பெரிய கதை தான் சொல்லு பார்ப்போம். ஒரு நாள் ஒரு ஊரில் வந்து நைட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஏதோ இருட்டாகவே இருந்துச்சு. நான் தீபாவளின்னு நினச்சேன். கீழேருந்து ராக்கெட்டாக போகுது, மேலே டம்மா டம்மான்னு வெடியுது. ஏன்னா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ராக்கெட் மட்டும் வித்தியாசம் மேலேருந்து கீழே வந்துச்சு. அது பார்த்து பெருசாக இருந்துச்சு, பெரிய ராக்கெட்டு. ஏன்னா அப்படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேறு புதுசாக வேறு இது மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ஓடி போய் சைடில் ஒரு பாண்டில் இருந்துச்சு, ஓங்கி அடிச்சது தான் டம்மான்னு அடிஞ்சிச்சு. அப்புறம் தான் தெரியுது அது ராக்கெட் இல்லை, ஏவுகணை அப்படின்னு. நல்ல வேலை, அந்த நாட்டையே நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்ட்டு அவங்க மன்னர் அவங்க பொண்ணை வந்து எனக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எடுத்தது தான் ஃபோட்டோ. அப்படியா? எப்படா இது? ஓடுங்க 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 ஓடுங்க. இப்படி ஓடி வர? நோ, உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது. யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஏல எடிட் பண்ணி மீடியாவில் அப்லோட் பண்ணி நான் தான் மறுப்பேன் சுற்றிட்டு இருக்கான். அது அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பங்கார நம்ம நாட்டு மேலே போர் போட்டு குண்டு போடுறது வரான். எல்லாம் ஓடுங்க 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 ஓடுங்க. ஓடி போயிட்டேன் மாமா. இது மேலே சவுண்ட் வர மாதிரி இருக்குது பாரு. அட பாவீங்களா, அவன் எதேதோ பண்ணுறான். நான் தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணதுக்காடா இந்த போர்.